ஆட்சியாளர்கள் செய்கின்ற அநியாயங்கள். ஒரு மூமியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விட்டால் அவனுக்கு கேவலப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தினால் இந்த காபா இருக்கிறது, இந்த காபாவை 1000 தடவை இடிப்பது ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு ஒரு மூமினை கேவலப்படுத்துவது பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் காபாவை இடித்தாலும் வருத்தப்படாத அல்லாஹ் ஒரு மூமினுடைய இதயத்தை இடித்து விட்டால் அல்லாஹ் வருத்தப்படுகின்றான், கோபப்படுகின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று வெயிலின் தாக்கத்தை, ஏசியை கொண்டு, குளிரை கொண்டு நாம் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோமே, நரகத்தின் தாக்கத்தை எதை கொண்டு நாம் மாற்றுவோம்? நாம் எல்லாம் மறுமையை நம்புகின்றவர்கள். குர்ஆனிலே ஏறத்தாழ 90 இடங்களில் அல்லாஹ் மறுமையை பற்றி பேசுகிறான். ஒரு யோமில் ஆகிரத்தி மூமின் என்றால் இந்த உலகத்திலே எல்லா சந்தோஷங்களை அனுபவித்து போகின்றவர்கள் கிடையாது. நாம் எல்லா பிரச்சனைகளை தாங்கி இதற்கு உண்டான கூறினாலே மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக வாடுகின்றவர்கள் நாம். ஹஸ்பி அர்பஅ, 4 நபர்கள் எனக்கு போதும். ஏன் இந்த 4 நபர்கள் தெரியுமா? ஹமலூனி இலா ரப்பி, என் ஜனாசாவை தூக்கிட்டு போய் என் ரப்பின் பக்கம் சேர்ப்பதற்கு, இந்த உலகில் என்னை கபரிலே அடக்குவதற்கு 4 நபர்கள் தேவை. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள். சபுரு அபு ஹனீஃபா கதல ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை அபு ஹனீஃபாவுடைய பொறுமை கொலை செய்து விட்டது. ஆயுதத்தால் மரணிக்காத மனிதன் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பொறுமையாக இருந்தார்களே, அந்த ஆயுதம் இருக்கிறது, அந்த மனிதனை கொலை செய்து விட்டது என்றார்கள். வகால நபியுனா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்லாமு யாலு வலா யுலா அலை, அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக, மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு ஜில்காதா என்னும் மாதத்திலே ஜும்மாவுடைய நாளிலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஜில்காதாவுடைய மாதம் ஒரு சிறந்த மாதம். இந்த மாதம் 4 மாதங்களிலே அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுகின்ற கண்ணியம் பொருந்திய மாதம். அந்த மாதத்திலே நாம் போர்க்களங்கள், ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய காலத்தில் கூட போர் கூட செய்யாத ஒரு சிறந்த மாதம் தில்காதாவுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மாதத்தை தான் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜினுடைய மாதம் தில்காதாவிலே தொடங்கி தில் ஹஜ் என்ற ஏறத்தாழ 3 மாதங்கள், 70 நாட்கள் ஹஜ்ஜினுடைய தயாரிப்புடைய நாட்களாக இருக்கிறது. ஷவ்வால், தில்காதா, தில் ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 70 நாட்களை தான் அல்லாஹ் அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட கண்ணியம் பொருந்திய நாட்களிலே, மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்நாளில் நபி அவர்கள் செய்த 4 உம்ராக்கள் இந்த மாதத்தை சார்ந்தது. நபி அவர்கள் தன் வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். பெருமானாரை பற்றி ஹதீஸில் வருகிறது, மஅதமரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரத்தன் இல்லா ஃபீ தில்காதா, நபி அவர்கள் எந்த உம்ராவையும் தன் வாழ்நாளில் செய்யவில்லை தில்காதா மாதத்திலே தவிர. அருபா உமரின் குல்லுஹுன்ன ஃபீ தில்காதா, நபி அவர்கள் செய்த வாழ்நாளில் செய்த 4 உம்ராக்களும் தில்காதாவை சார்ந்தது என்று ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் இந்த ஜும்மாவிலே கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கியாமத்துடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஜ்ஜு கப்ல அல்லா தஹுஜ்ஜு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் ஹஜ்ஜு செய்ய ஆசைப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு தடுக்கப்படுவீர்கள். அதற்கு முன்னால் நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு இருக்கிறது, ஹஜ்ஜினுடைய கடமைகள் ஏற்பட்டு விட்டது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, மனுஷன் ஹஜ்ஜு செய்வதற்கு உண்டான பொருளாதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் காரணமே இல்லாமல் 52,000 பேர் இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போக ஆசைப்பட்டவர்கள், காசு கட்டியவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள். பெருமானார் அன்றே சொல்லிவிட்டார்கள், ஹுஜ்ஜு கப்ல அல்லா தஹுஜ்ஜு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய நினைப்பீர்கள், ஆனால் ஹஜ்ஜு செய்ய உங்களை விடமாட்டார்கள், தடுக்கக்கூடியவர்கள் தடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஒரு காரணம் சொன்னார்கள், சீக்கிரம் நீங்கள் ஹஜ்ஜு செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு ஹுதிமல் பைத்து மர்ரத்தைன், நாம் பார்க்கக்கூடிய இந்த காபா 2 தடவை இடிக்கப்பட்டு விட்டது. வயுர்ஃபவு ஃபி சாலிசா,
மூன்றாவது தடவை அது இடிக்கப்படாது, அது மேலே உயர்த்தப்பட்டு விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவுடைய ஒவ்வொரு கல்லாக அது சிதைக்கப்பட்டு மேலே உயர்த்தப்பட்டு விடும். அதற்கு முன்னால் நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட கியாமத்துடைய கடைசி காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் சொல்ல எல்லா அடையாளங்களையும் நாம் பார்த்து விட்டோம். அபுகதுல் இபாதி இலல்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்காத அடியார்கள் யாரு தெரியுமா? அல்லாஹுக்கு ரொம்பவும் கோபம் வருகக்கூடிய அடியார்கள் சில நபர்கள் உலகில் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான தௌபாஹு, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் பார்த்தால் கைரம் மின் அமலிஹி, அவர்கள் செய்கின்ற செயலை விட உத்ததாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். ஆடை அலங்காரமாக இருக்கும், பார்த்தால் ஆடை உயர்ந்ததாக உன்னதமானதாக இருக்கும், செயல் சரியாக இருக்காது நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று ஆடைகளை வைத்து ஒரு மனிதரை எடை போட முடியவில்லை. நபி அந்த மனிதருடைய தன்மைகளை சொல்லி காட்டினார்கள். ஐயகூன தியாபுஹு தியாபுல் அம்பியா, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் நபிமார்களுடைய ஆடைகளாக இருக்கும். தலப்பாக்களாக இருக்கலாம், தொப்பிகளாக இருக்கலாம், தாடிகளாக இருக்கலாம். போட்டிருக்கக்கூடிய ஆடை நபிமார்களுடைய ஆடை. அமலுஹு அமலுல் ஜப்பாரீன், ஆனால் செய்கின்ற செயல் ரொம்பவும் அநியாயக்காரர்களுடைய செயலாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். செய்கின்ற காரியத்தை பார்த்தால் ஆடைக்கும் அவருடைய செயலுக்கும் ஒன்றுமாக வித்தியாசமாக இருக்காது. மோசமான அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய செயலை அவர்கள் செய்வார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபி அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அந்த காலத்தை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், யஅதி அலன்னாசி ஸமான், நீங்கள் ஒரு காலத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அந்த காலத்தில் எதுவும் பயனளிக்காது, ஒன்றே ஒன்று தான் பேசும். லா யன்ஃபவு ஃபீஹா இல்ல தீனாரு வ திர்ஹம், காசை தவிர அந்த காலத்தில் எதுவும் பயனளிக்காது. பார்த்தீங்களா? இன்னைக்கு எதற்கு எடுத்தாலும் காசுகள், என்ன காரியம் எடுத்தாலும் காசுகள். ஒரு காலத்தில் வழிகாட்டுதல் என்றெல்லாம் ஒரு நன்மையை நாடி செய்யப்பட்ட காரியங்கள், ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமணத்தினுடைய வைபவமாக இருக்கட்டும், ஒரு ஆலோசனை சொல்வதாக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த கோர்ஸ் படிக்கலாம், ஒரு கவுன்சிலிங் கொடுப்பதாக இருக்கட்டும், அதுவெல்லாம் நன்மையை நாடி ஒரு காலத்தில் செய்யப்பட்டது. இன்று அதுவெல்லாம் வியாபாரமாக தொழிலாக மாறிவிட்டது. நபி அதைத்தான் சொன்னார்கள், கியாமத்துடைய கடைசி காலம் காசை தவிர எதுவும் பேசாது. லா யன்ஃபவு ஃபீஹா இல்ல தீனாரு வ திர்ஹம், காசு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். மனிதன் அதை நோக்கித்தான் காலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து காலை வரை அதை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டே இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க காத்திமுல் அம்பியா, கடைசி வரை இந்த உம்மத்தில் வருகின்ற ஒரு நபருக்கும் அவர்கள் தான் நபியாக இருக்கின்றார்கள். அவர்கள் பெயரை சொல்லி கலிமா சொன்னால் தான் அவன் ஈமானே பூர்த்தியாக ஆகும் என்றால் அவனுக்கு காட்டுகின்ற வழிகாட்டுதல் வரை நபி சொல்லிவிட்டு சென்றார்கள். கடைசி மனிதன் எப்படி எல்லாம் வாழுவான், அவன் செய்கின்ற செயல் எப்படி இருக்கும், உலகத்தை தாண்டி நாளை சொர்க்கத்திலே கடைசியாக போகின்றவன் யார், நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாகின்ற நபர் யார், இன்னி லாலமு ஆகிரது கூலுல் ஜன்னா ஆகிரது கூலுன் நார், சொர்க்கத்தில் கடைசியாக நுழைகின்ற நபர் எனக்கு தெரியும் என்றார்கள் பெருமானார். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்படுகின்ற நபர் யார் எனக்கு தெரியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபி சொன்னார்கள், உம்மத்தினர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இன்னி அகாஃபு அலைக்கும் உம்மதி பாதி சலாசன், என் உம்மத்தின் மீது நான் அதிகம் பயப்படுவது 3 காரியத்தை என்றார்கள். இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஹதீஸை ஒத்து பாருங்க. நபி சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்ன சொன்னார்கள்? என் உம்மத்தின் மீது நான் 3ஐ பயப்படுகின்றேன். முதலாவது என்ன தெரியுமா? ஹைஃபுல் அயிம்மா, ஆட்சியாளர்கள் செய்கின்ற அநியாயங்கள். யார் ஆட்சி செய்தாலும் அநியாயமான முறையில் ஒரு மதத்தை நோக்கியோ, ஒரு சாரார்களை நோக்கியோ, ஒரு குறிப்பிடப்பட்ட சமூகத்தை நோக்கியோ அவனுடைய திட்டமிடுதல் இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்பு பிரச்சாரங்கள் இருக்கத்தான் செய்யும். அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருப்பார்கள், நான் அவர்களை கண்டு என் உம்மத்தை பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைஃபுல் அயிம்மா, இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஒரு சாராருக்கு ஒன்று போன்று, ஒரு சாராருக்கு ஒரு போன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கின்றோம். என்ற அநியாயங்கள் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது? நபி வாழ்ந்த பூமியில் தான் அபூ ஜஹலும் அபூ லஹபும் அடக்கப்பட்டான். லிக்குல்லி உம்மத்தின் ஃபிரௌன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஃபிரௌன் வரத்தான் செய்வான். ஃபிரௌன் உம்மத்தி, என் உம்மத்தினுடைய ஃபிரௌன் யார் தெரியுமா? அபூ ஜஹல் என்றார்கள் பெருமானார். அபூ ஜஹல்
என் உம்மத்தினுடைய திரௌன் என்று மிக மோசமாக நபியால் சொல்லப்பட்ட அபூ ஜஹல் நபி வாழ்ந்த அதே பூமியிலே முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்ட அதே கபருஸ்தானிலே அவனுடைய கபரும் இருந்துச்சு. ஆனால் நபி என்றாவது ஒரு நாள் அதை கேவலப்படுத்தி இருப்பார்களா? அதை தோண்டுவதற்கு சொல்லி இருப்பார்களா? அதை அக்கிரமம் செய்திருப்பார்களா? அதை ஏதாவது மோசமான முறையில் செய்திருப்பார்களா? ஆட்சியாளர் இறந்து போன பிறகு அவருடைய சமாதி எடுப்பதற்கு இன்று திட்டமிடப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கிறது. ஹைபுல் ஐம்மா நபி அதைத்தான் என்று சொன்னார்கள். அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வருவார்கள், நான் அவர்களை கண்டு பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது என்ன? வல் ஈமானு பின் நுஜூம், அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விடும். வேற என்னங்க? நட்சத்திரங்கள் கருவிகளை மீது நம்பிக்கை. பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடிய, பிறை பார்த்து நோன்பு வைத்த காலங்கள் போய் கருவிகளையும் காலண்டர்களை பார்த்து நாம் இன்று செய்கின்றோம். கிபிலா இந்த பக்கம் இருக்கிறது, கருவியை பார்த்து நாம் முடிவு செய்கின்றோம். கருவி எந்த பக்கம் கிபிலாவை காட்டுகிறது தொழ ஆரம்பித்து விடும். எதன் மீது நம்பிக்கை வந்து விட்டது பாருங்க? கருவியின் மீது. ஒருவர் முசல்லாவை விரிக்கின்றார், அதிலே ஒரு கிபிலாவுடைய தோட்டம் இருக்கிறது, அது எந்த திசையை காட்டுகிறதோ அதன் பக்கம் தொழ ஆரம்பித்து விட்டார். இது உண்மையா? அது சரியா? இல்லை. வல் ஈமானு பின் நுஜூம், நபி அவர்கள் சொன்னார்கள், நட்சத்திரங்கள் கருவிகளை கொண்ட மனிதன் நம்புவான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை குறைந்துவிடும். அந்த காலம் வரும், நான் பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது வத்தக்தீபு பில் கதர், அல்லாஹ் கதரை மறுப்பான் என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா? இன்னைக்கு நமக்கு ஏற்படுகின்ற தலைவிதிகள், என்ன பிரச்சனைகள் முஸ்லிம்கள் சந்தித்தாலும் அதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ், அதை போக்கக்கூடியவனும் அல்லாஹ். இந்த சிந்தனை உம்மத்தை விட்டு போய்விட்டது. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நமக்கு எந்த சோதனை வருவதாக இருந்தாலும் இல்லா மா கதபல்லாஹு லனா, அது அல்லாஹ் நமக்கு எழுதியது. ஹுவ மௌலானா, அவன் தான் நம்முடைய எஜமானன். வாலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன், அவன் மீதுதான் மூமின்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை காரணம் காட்டுகிறோம், இதை பேசுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் கதரை மறுக்கக்கூடிய கூட்டம் கியாமத்தின் கடைசி காலத்தில் வருவார்கள், நான் பயப்படுகிறேன். இந்த மூன்று விஷயத்தை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மிக மோசமான காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட சமூகமே, லா தகூனுல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். மனிதர்களை ஏமாற்றுவதே குற்றம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மோசடி, ரசூலுக்கு செய்கின்ற மோசடி, இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு எப்படிங்க ஒரு மனுஷன் மோசடி செய்வான்? அத்தீனு அமானத்துன், இந்த தீன் இருக்கிறதே, இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த ஷரியத் நம்மிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் செய்கின்ற மோசடி அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மோசடி என்றார்கள். நாம் அல்லாஹ்வுக்கு எப்படி மோசடி செய்கிறோம் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீனை அமானதமாக நாம் இதை பால்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மோசடி என்ற செய்தியை அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். செய்தனா ஹராம் இப்னு மல்ஹான் என்று சொல்லுகின்ற சஹாபி பீரே மவுனா என்ற போர்க்களத்தில் குத்தப்படுகின்றார்கள். தலையிலிருந்து காலிலிருந்து ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, உயிர் போகின்றது. நாம் சில வெயிலுடைய தாக்கத்திலே வேர்வை சிந்துவதற்கு நாம் தயாராக இல்லை. பெருமானாரின் மீது இந்த வெயிலின் உஷ்ணம் பட்டுவிட்டால் நபியுடைய நாவல் இருந்து வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லித்ஹன் லா அகீமன், அல்லாஹ் இந்த வெயிலை எனக்கு சாதகமாக ஆக்கிவை, லா அகீமன் இதை கொண்டு வேதனையாக சோதனையாக ஆக்கிவிடாதே. உலகத்தின் எந்த சிரமம் பட்டாலும் நம்முடைய சிந்தனை மறுமையின் பக்கம் போய்விட வேண்டும். குல் நாரு ஜஹன்னமா ஷத்து ஹர்ரா, முன்னோர்கள் சஹாபாக்கள் வெயிலின் தாக்கம் தங்கள் மேல் பட்டுவிட்டால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வசனம், இந்த வெயிலின் தாக்கம் குறைந்தது, அல்லாஹ் நாரு ஜஹன்னமா ஷத்து ஹர்ரா, நரகத்தின் வெப்பமும் தாக்கமும் இதைவிட பல மடங்கானது, இதையை தாங்க முடியாத நாங்கள் அந்த உடலால் எப்படி அதை தாங்க போகின்றோம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இன்று வெயிலின் தாக்கத்தை ஏசியை கொண்டு குளிரை கொண்டு நாம் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோமே, நரகத்தின் தாக்கத்தை எதை கொண்டு நாம் மாற்றுவோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க? இந்த வெயிலுடைய காலத்திலே நாம் ஏழை எளிய மக்கள் தொழுக வருகின்றவர்களுக்கு குளிர்பானங்கள், ஒரு குடிக்கக்கூடிய தண்ணீர்களை ஏற்பாடு செய்து விட்டால் இது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னல்லாஹ கலா அலா நஃப்ஸிஹி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். யாரின் மீது தெரியுமா? அன்ன மன் அதஷ நஃப்ஸஹு, யார் யாருக்காவது தாகித்தவருக்கு தண்ணீர் குடிக்கின்றாரோ, பிறருடைய தாகத்தை போக்குவாரோ, எந்த நேரத்தில்? பியோமின் ஹார், குளிர்காலத்தில் கிடையாது, வெயில் காலத்திலே மனிதர்கள் எல்லாம் வெயிலுடைய தாக்கத்திலே சிரமப்படுகின்ற பொழுது அவருக்கு தண்ணீர் புகட்டுவதை கொண்டு யார் பிறருடைய முஸ்லிமுடைய மனிதர்களுடைய தாக்கத்தை போகுவாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றான். கான ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இந்த பொறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. அய்யர்வியஹு யௌமல் கியாமா, நீ உலகத்தின் ஒரு மனிதருடைய தாகத்தை நீ போக்கினாய், நாளை மறுமையிலே உன் தாகத்தை நான் போக்குவேன். இந்த காலத்திலே நீ சிரமத்தை, பிறருடைய சிரமத்தை போக்கினாயே, நான் மறுமையில் உன் சிரமத்தை போக்குவேன் என்ற ஒரு அல்லாஹு தாலா உறுதிமொழி கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த வெயிலிலே முஸ்லிம்கள் படுகின்ற சிரமங்கள், அதற்கெல்லாம் நாம் எப்படியெல்லாம் தண்ணீர் கொடுப்பதை கொண்டு, எப்படியெல்லாம் அவருடைய கஷ்டத்தை போக்குவதை கொண்டு, பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார்கள், யார சொல்லலாம், இன்னி அதுனப்து தம்பன், நான் பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று தன்னுடைய தவறை சொல்லுகின்றார்கள். நபி சொன்னார்கள், உன் தவறை போக்குவதற்கு நான் வழி சொல்லுகின்றேன், நீ உன்னுடைய பாவத்திற்கு பகரமாக தாகித்தவர்களுக்கு தண்ணி கொடு. இதா கசர ஜுனூபுக ஃபஸ்கில் மாலல்மா, நீ தவறு செய்து விட்டால் ஏழை எளிய மக்களுக்கு தாகித்தவருக்கு நீ தண்ணீர் கொடு. எப்படி இந்த மலையிலிருந்து, இந்த மரத்திலிருந்து இலைகள் கீழே உதிர்கிறதோ அது போன்று அவர்கள் தாகத்தை குடிக்க குடிக்க, தண்ணீர் குடிக்க குடிக்க உன் பாவங்கள் கீழே விழுகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் உலகில் 3 வஸ்துக்களை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்று பார்க்கின்றோம். நம்ம 2 பேருக்கு சண்டையா, உடனே ஒரு பொருளை நிப்பாட்டப்படுகிறது. மனிதர்களுக்கு பயன் தருகின்ற வஸ்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஆக்கியிருக்கின்றான். அதை உரிமை எடுப்பதற்கும் தடுப்பதற்கும் யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த 3 வஸ்துக்கள் என்ன தெரியுமா? நபி சொன்னார்கள், அல் மாவு, தண்ணீர். தண்ணீரை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றது. அல்லாஹ் பொதுவாக ஆக்கியிருக்கிறான். தண்ணீரின் உரிமை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதை தடுப்பதற்கு யாருக்கும் கிடையாது. ஒரு சண்டை வந்து விட்டால் உடனே எல்லா மக்களுக்கும் பயன் தருகின்ற தண்ணீர் நிப்பாட்டப்படுகிறது. எதிரிகள் வாழ்ந்த பூமியில் நபி வாழ்ந்தார்கள். நபி எந்த எதிரிக்கும் யாருக்கும் நான் தண்ணீரை ஒரு சொட்டு நிப்பாட்ட மாட்டேன் என்று சொன்ன வரலாறே கிடையாது. அவர்கள் குடித்த அதே கிணற்றில் தான் எதிரிகளும் குடித்தார்கள் என்று சொன்னால், அல்மா தண்ணீர், வல் கலவு செடி கொடிகள் மரங்கள், 3வது வன்னார் நெருப்பு, எல்லாருக்கும் பொதுவானது. அனைவரும் அந்த 3ஐயும் பயன்படுத்தலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஹராம் இப்னு மல்ஹான் பீரே மவுனா என்ற போர்க்களத்திலே அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ரத்தங்கள் வெளியாகிறது. வெளிரங்கத்தில் பார்த்தால் உறுப்புகள் சேதமடைகிறது. மரணிக்க போகின்றார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, தூசுத்து வரப்பில் காபா, எல்லாம் பார்ப்பதற்கு நான் மிகவும் இழந்து விட்டேன், நான் துக்கமானவனாக தெரிகிறேன். கிடையாது, என் அல்லாஹ்வுடைய பார்வையில் காபாவுடைய இறைவன் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். உலகில் நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. ஏன்? கொடுத்த இறைவனுக்காக என் உயிரை அர்ப்பணமாக்கி விட்டேனே, இந்த தீனுக்காக என்னுடைய ரத்தத்தை, என் உடலை, சதையை கொடுத்து விட்டேனே, வெற்றி பெற்று விட்டேன் என்று ஒவ்வொரு சஹாபியும் மரணித்து இந்த உலகத்தை விட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நாம் பெரிய திட்டமிடுதலோடு உலகத்தில் வாழுகின்றோம், பெரிய கற்பனைகளோடு வாழுகின்றோம். நாம் போகும்போது 5 வீடு வாங்கிட்டு போயிடணும், 5 பங்களாவை கட்டிட்டு போயிடணும், இவ்வளவு நகைகளை சேர்த்து போய்விடும் என்று பெரிய பெரிய கற்பனைகள் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆடம்பரமாக இருக்கிறது. அல்லாமா சயீத் பின் முஸையப், நபி இந்த துன்யா விட்டு போகும்போது 4 வஸ்து தாங்க இருந்துச்சு. ஒரு கோவிரி கழுதை, ஒரு ஒழு செய்த பாத்திரம், முசல்லா, இதை தவிர நபி கிட்ட இருந்துச்சுங்க. என்னங்க இருந்துச்சு? போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்துடைய பொருட்கள் என் உம்மத்திற்கு பொதுவானது என்று சொல்லி விட்டார்கள் பெருமானார். இதை தவிர நபியுடைய வீட்டில் எதுவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சயீத் பின் முஸையப் சொல்லுகின்றார்கள், நான் பெரிய ஆசைப்படவில்லை. எனக்கு இந்த உலகில் தேவையான வஸ்து என்ன தெரியுமா? ஹஸ்பி அர்பா, எனக்கு 4 நபர்கள் போதுமானவர்கள். இந்த சிந்தனையோடு வாழ்ந்து பாருங்கள். எது கிடைத்தாலும் நாம் போதுமாக்கிக் கொள்வோம். இன்னைக்கு பெரிய பொருட்களுக்கு, கற்பனைகளுக்கு நாம் கனவு உலகத்தில் வாழ்வதன் காரணமாகத்தான் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே அதனுடைய விபரீதங்கள் மாறிவிடுகிறது. சயீத் பின் முஸையப் சொன்னார்கள், எனக்கு எல்லாம் தேவையில்லைங்க, இந்த துன்யாவுக்கு போகும்போது எனக்கு 4 நபர்கள் தேவை. ஹஸ்பி அர்பா, 4 நபர்கள் எனக்கு போதும். ஏன் இந்த 4 நபர்கள் தெரியுமா? ஹமலூனி இலா ரப்பி, என் ஜனாசாவை தூக்கிட்டு போய் என் ரப்பின் பக்கம் சேர்ப்பதற்கு, இந்த உலகில் என்னை கபரிலே அடக்குவதற்கு 4 நபர்கள் தேவை. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள். நீங்க 4 பேரை சேர்த்து வச்சுக்கோங்க. மன் ஷஹித லஹு ஜனாஸத் அர்பா, ஒரு மூமினுடைய ஜனாசாவிலே தூக்குவதற்கு 4 நபர்கள் வந்து விட்டால் ஃபக்கத் வஜபத், நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் மிகவும் நெருக்கடியாக
நமக்கு யாரையும் துன்புறுத்தியும் பழக்கம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வரர வலா திரார். ஒரு மூமின் வேண்டுமென்றே திட்டமிட்டு யாருக்கும் பாதிப்பை தரமாட்டான். பிறருடைய பாதிப்பை தாங்கிக் கொள்வானே தவிர ஒரு மூமின் கையால், ஒரு மூமினின் காரணமாக யாருக்கும் வேதனை வராது என்றார்கள் பெருமானார். லா வரர வலா திரார். அவன் திட்டமிட்டோ சதி செய்தோ யாருக்கும் துன்புறுத்தல் தரமாட்டான். அப்படி கொடுத்தால் அவன் மூமினாக இருக்க மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரம் கடந்து விட்டது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கின்றேன். இன்று சகிப்பு தன்மைகள் குறைந்து விட்டது. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து விட்டால் உடனே எதிர்வினை ஆற்றுகின்ற பேச்சால், செயலால் உடனே எதிர்வினை ஆற்றுகின்ற காலம். நபியினுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்ன இப்ராஹீம லஹலீமுன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகிப்பு தன்மையுடையவர்கள். பெருமானாரை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹலமன் நாஸ். பெருமானார் மக்களிலே, எல்லா மனிதர்களிலே ரொம்பவும் சகிப்பு தன்மையுடையவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு பார்க்கின்றோம், +2 மார்க் நேற்று வந்தது, இன்று வரை 11 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. 11 பேர் தமிழகத்தில் மட்டும். நீட்டு தேர்வு எழுதவே இல்லை, எழுதுவதற்கு முன்னாலே 22 பேர் சூசைட் பண்ணி விட்டார்கள். ஒரு புள்ள எழுதிவிட்டு சூசைட் பண்ணிருச்சு, வெளியாகுகிறது அதனுடைய மார்க் 434 மார்க் வாங்கி விட்டது, பயத்திலே தூக்கில் தொங்கி விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூமின் என்பவன் யார் தெரியுமா? சகிப்பு தன்மையுடையவனாக இருப்பான். எதையும் தாங்குகின்ற இதயம் இருக்க வேண்டும். என்ன ஆயிட போது பார்த்து விடலாம். பெருமானார் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சமூகத்தை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். இன்று கிடையாது, பார்க்கின்றோம். ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஜெய் ஆலுகாஸ், என்னங்க பெரிய நகையுடைய வியாபாரிங்க, 300 கோடிகளுக்கு சொத்துக்கு அதிபதி, ஆனால் சூசைட் பண்ணி விட்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. ஏழ்மையிலே குடிசையிலே வாழுகின்ற ஒரு மூமினுக்கு தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரமாட்டது. ஆனால் கோடீஸ்வரன் சூசைட் செய்து விட்டால் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், காசை கொண்டு மனிதன் வாழுகின்றார்கள், பதவியை கொண்டு, கண்ணியத்தை கொண்டு வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்து பாருங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் பிறருக்கு வாழ்க்கை கொடுத்தார்களே தவிர அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை போக்கவில்லை. நான் நேரம் கடந்து விட்டது. ஒரு செய்தி சொல்லி முடிக்கின்றேன். சகிப்பு தன்மை நமக்கு மத்தியில் வர வேண்டும். சையதுனா இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4 இமாம்களில் மூத்த இமாம், முதல் இமாம், 8 சஹாபாக்களை தன் கண்ணால் பார்த்த ஒரே ஒரு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படிப்பட்ட சகிப்பு தன்மைக்காக இந்த செய்தி நான் சொல்லுகின்றேன். தந்தை மரணித்து போய்விட்டார்கள், தாய் இத்தாவிலே இருக்கின்றார்கள். 2 நாள் தான் தாண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தை இறந்து பிள்ளை அனாதையாக ஆகிவிட்டார், தாய் இத்தாவில் இருக்கின்றார்கள். ரோட்டிலே 2 நாள் கடந்து நடந்து போகின்றார்கள். எல்லா ஊர்லயும் ஒரு எதிரி இருக்கத்தான் செய்வான். அவன் யாருக்காவது அவனுக்கு யாருக்கு பிடிக்காது, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் முதலில் சந்தோஷப்படுகின்றவன் அவனாகத்தான் இருப்பான். எல்லாருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். எதிரிகள் இருந்தால் தான் நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். இமாமுல் ஆலம் ரோட்டிலே நடந்து செல்லுகின்றார்கள். தந்தை இறந்து 1 நாள் ஆகி இருக்கிறது. அவர்களுக்கு பிடிக்காத ஒரு எதிரி ரோட்டிலே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். கேள்விப்பட்ட, உங்க தந்தை இறந்து போயிட்டாங்களே. ஆமா, உங்க தாய் இதால தானே இருக்கிறாங்க, நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை கற்பனை செய்து பாருங்கள். யாராவது ஒருவன் நம்மிடத்தில் பேசினால், தந்தை இறந்து தாய் விதவையாக அமர்ந்து கொண்டிருக்கிறாள் இத்தாவிலே 2வது நாளிலே, இதை பார்த்து அவன் ஒருவன் கிண்டலாக கேட்கின்றான், உன் தாய் இத்தாவில் தானே இருக்கிறாள், நான் வேண்டுமானால் திருமணம் செய்யட்டுமா என்று கேட்கின்றார். கூட மாணவர்கள் இருக்கின்றார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்கள் அடிக்க போனார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சகிப்பு தன்மையுடையவர்களாக, எதையும் தாங்கிக் கொள்ளுகின்ற இதயம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் என்ன, எனக்கு மேலே ஒருவன் இருக்கின்றான், ரப்புல் ஆலமீன். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அவர்களை பக்கத்தில் வைத்து ஒருவன் திட்டிக் கொண்டிருந்தான். காதிலே அந்த வார்த்தை விழுகிறது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமை நாள் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு பதில் தந்திருக்கிறேன். நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதனால் தான் நீ பேசுகின்ற பேச்சுக்கு நான் எதிர்வினை ஆற்றவில்லை. நாம் எல்லாம் மறுமையை நம்புகின்றவர்கள். குர்ஆனிலே ஏறத்தாழ 90 இடங்களில் அல்லாஹ் மறுமையை பற்றி பேசுகிறான். யோமில் ஆகிரத்தி மூமின் என்றால் இந்த உலகத்திலே எல்லா சந்தோஷங்களை அனுபவித்து போகின்றவர்கள் கிடையாது. நாம் எல்லா பிரச்சனைகளை தாங்கி இதற்கு உண்டான கூலி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக வாழுகின்றவர்கள் நாம். எல்லா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் தாங்குகின்ற இதயம். ஏன் சொல்லுகிறேன், நேரம் கடந்து விட்டது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து விட்டது. அவன் கேட்ட வார்த்தை என்ன இருந்தாலும், ஒரு தாயினுடைய பிள்ளையாச்ச, தன் தாயை பற்றி இப்படி கேட்டுட்டானே, வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் நடந்து போனார்கள். ஒரு தெரு தாண்டி போயிருப்பாங்க. நான் சொல்லுகின்றேன், மூமினுடைய கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட மரியாதை இருக்கிறது, மூமினுடைய கஷ்டத்திற்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விட்டால் அவனுக்கு கேவலப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தினால் இந்த காபா இருக்கிறது, இந்த காபாவை 1000 தடவை இடிப்பது ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு ஒரு மூமினை கேவலப்படுத்துவது பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் காபாவை இடித்தாலும் வருத்தப்படாத அல்லாஹ் ஒரு மூமினுடைய இதயத்தை இடித்து விட்டால் அல்லாஹ் வருத்தப்படுகின்றான், கோபப்படுகின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தெரு தாண்டி போய் விட்டார்கள். செய்தி கிடைக்கிறது, அவர்களை ஏளனமாக பேசி இவன் மரணித்து விட்டான். 4 ஸ்டெப் தாண்டி போயிருப்பாங்க, மரணித்தான் என்ற செய்தி சொன்னார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், சபுரு அபூ ஹனீஃபா கதல ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை அபூ ஹனீஃபாவுடைய பொறுமை கொலை செய்து விட்டது. ஆயுதத்தால் மரணிக்காத மனிதன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பொறுமையாக இருந்தார்களே, அந்த ஆயுதம் இருக்கிறது, அந்த மனிதனை கொலை செய்து விட்டது என்றார்கள். என்று சொன்னால் நம்முடைய சகிப்பு தன்மை, நாம் எல்லா பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றான் என்ற சிந்தனை நமக்கு வந்து விட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே ஜும்மாவுடைய நாட்களிலே எல்லா மக்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் அமைதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் எல்லா மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகத்திலே எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்கள், அல் கல்பு குல்லுஹும் இயாலுல்லாஹ், எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவர்கள், எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் பாதுகாப்புகள் தருவானாக, எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருவானாக, வெயிலின் தாக்கத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பு தருவானாக, பிற மக்களுக்காக ஓடுகின்ற உழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. செல்வ செழிப்பை கொடுத்த அல்லாஹ் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவுகின்ற பாக்கியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்தில் கை தூக்கி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஆத்தினி மாலன் கஸீரா, அல்லாஹ் அபூபக்கருக்கு அதிகமான செல்வத்தை தா, வலா துஆத்தினி முஹப்பதஹு, எதற்கு எனக்கு அதிகமான செல்வம் வேண்டும் தெரியுமா, எனக்கு முன்னால் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். வலா துஆத்தினி முஹப்பதஹு, காசை கொடுக்கிற அல்லாஹ் காசின் பிரியத்தை என் உள்ளத்தில் போட்டு விடாதே. காசு வேண்டும், ஜோப்பிலே இருக்க வேண்டும், பையிலே இருக்க வேண்டும், பரிசிலே இருக்க வேண்டும், உள்ளத்திலே அல்லாஹ் நீ மட்டும் இருக்க வேண்டும். காசனுடைய பிரியத்தை, துன்யாவுடைய பிரியத்தை எனக்கு தந்து விடாது என்று இந்த உலகத்தில் ஆக சிறந்த ஈமான், யாருடைய ஈமானை ஒரு தட்டில் போட்டுவிட்டு உலக மக்களுடைய ஈமானை ஒரு தட்டில் போட்டாலும் கணக்காது என்றார்களே பெருமானார். அப்படிப்பட்ட சித்திக் நாயகத்துடைய துஆவை போல அல்லாஹ் செல்வத்தை தர வேண்டும், பிரியத்தை தராமல் அல்லாஹ் பிறருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த பூமியை அமைதியானதாகவும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.